ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு குத்து பீட்டு, அதாவது வந்து ஒரு வில்லேஜ் சைடு குத்து பீட்டு வந்துட்டு எஃப்எல் ஸ்டுடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு சவுண்ட் ட்ராக் மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த பீட்டு தான் வந்துட்டு எஃப்எல் ஸ்டுடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருந்த பீட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு பீட்டும் வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்துக்கிறேன், எது எங்கெங்கே இருக்குன்னு. ஓகே, இப்போ அந்த ஃபஸ்ட்டு தப்பு ஷாட் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு ஒரு பீட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே அதுக்கு மேலேயே மூணாவது தப்பில் ஒரு பீட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு ரெண்டாவது தப்புக்கு ஒரு 2 பீட் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ அதே மாதிரி நான் பீட்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அதை நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த பீட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த வில்லேஜ் சைடு ஃபீலை வந்துட்டு இது கொண்டு வராத மாதிரியே இருக்குது இல்லையா? அதுக்கு தான் நம்ம இன்னொன்று வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அந்த ஃபீல் கொண்டு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் நான். இப்போது ஜஸ்ட் ஒரு ஃபுல் ஃபீல்க்காக மட்டும் ஒரு சவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அந்த பீட் வந்துட்டு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் போட்டு மிக்சிங் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு லேட்டராக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி ஓகேங்க, இப்போ ஃபைனலாக நம்ம போட்ட பீட்டை வந்துட்டு அவுட் பார்த்துடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல் வீடியோ போடணுன்னா தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள்.